சாமி சாமியா ஜபம் படிக்கிறான். அப்படியா அவர் நெல்லிகா முடுற ஒரு புண்ணு கூ மாட்டறாரா? ஐயா சாமி கல்லு சாமி கல்லு இல்லமா? ஐயா சாமி கல்லு ஐயா நோனிகளே ஞானியாண்ட குருவே பர பிரம்மணியே சாமியா ஐயா நோனியா ஐயா ஐயா ஓரா 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 பகவானதி அர்ஜுனா வந்துச்சா தவத்தில் இருந்த எண்ணெய் தட்டி எழுப்பி தவத்தை கெடுத்துட்டு இப்பொழுதே சாபத்தை ஐயோ சாமி சாமி கொடுத்தா பல்வாலிக்கு நாச்சா கொடுங்க சாமி நான் கொடுப்பது சாபம் நீ கேட்பது சாம்பல் நீ சாம்பல் வேண்டுமா சாபம் வேண்டுமா உனக்கு நீ தான் கொடுக்குற சாம்பல் கொடுக்குறேன்றியா ஆமா உன்னை பெட்டிக்கல் ஆக்கி விடு ஐயோ பட்டுக்கு ஆகிறாராமா ஒட்டகை ஆயிட்டா ஐயோ சாமி உன் நிலைமை என்ன பட்டுக்கு ஆகிட்டுனா பெட்டிக்கல் ஆக்கிற இந்த ஊர்ல இருக்கிற கடை கைதெல்லாம் எடுமலை ஏறுமே சாமி அதனால இடுப்பு தாங்க சாமி அதனால வேண்டாங்கறே அது வேணா சாமி என்ன பட்டுக்கு ஆக சாமி யாரு இல்லாத மாதிரி தெரியலையா வருபவர் இடத்திலே பெரியோரை கண்ட மகான்களை கண்ட பணிவோடு நடந்து கொள்ள வேண்டும் யாரா உன்னாடியா ஆமா ஐயோ பரவாயில்ல யாரு சொன்னதுன்னு எனக்கு தெரியும் பண்டாரப்பா சங்கரே பாத்து பாத்து போடா பண்டாரப்பா டேய் அடடா தம்பேரா அடடா ஏய் ஏய் பண்டாரா பண்டாரப்பா சங்கரே பாத்து பாத்து போடா பண்டாரப்பா குமரியா ஆனேயா குஜரா போடுறீங்க ஏய் குமரியா ஆனேயா குஜரா போடுறீங்க பண்டார பையா தெரு தெருவா சாவடி சாவடியா இறந்து துண்ட பண்டார பையனிய நன்றாக உற்றப்பார் பொல்லாதியா எத்தரிக்கா தெரியாது பொல்லாதியா எத்தரிக்கா தெரியாது கையை கைட்டு வச்சு அடிக்க தந்தால கோபம் வந்தா என்ன செய்வான் கையை கைட்டு வச்சு அடிப்பாரு கையை கைட்டு எப்படி அடிப்பீங்க சொக்காக்கு என்ன கை கேட்டு போகுது உலக ஞானிகள் நீங்கள் நீ யாரு எனக்கு தெரியாதுன்னா யாரு வந்து ஏமாத்து பாக்குறா யாரு டேய் துட்டு குத்தி சேவை மரத்து ஒரு போய்ஸ் இல்லாம ஒரு தாடி ஒண்ணு வளர்த்துக்கின்னு ஒரு காவியாடு ஒண்ணு கட்டிக்கின்னு நான் தான் சாமியா சாமியா ஏமாத்து சொல்றேன் தெரியுமா சொல்லுமா இந்த காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பார்பர் ஷாப்ல தலைக்கு வச்சுட்டு தலைகாணி வச்சுன்னு சரி பண்ணுவாங்களே அந்த இருக்குது அங்க மேல பட்டை கைத்துல கொட்டை பட்டை கையில இது கையில கட்டை இது காவி சட்டை சட்டை என்னை பார்த்து மரியாதை குறைவாக பேசுகிறீர்கள் இருவரையும் ஒருங்கிட சேர்ந்து ஊமையாக்கி விடுவேன் நான் இதுவரையும் நான் யார் என்று தெரியாத அகடவோட பேசிக் கொண்டு வருகிறீர்கள் யாருன்னு சொன்னாதான் தெரியும் ஆகட்டும் இப்போது யாரு
இவர் யார் தெரியுதா? யாருங்க? தெரியுமே? யாரு? ஏச்சரியார் வந்தாரு சரக்கு எடுத்துக்கினு ஏச்சரியார் வந்தாரு. ஏச்சாரியாருக்கு இங்க என்னடா வேலை? சரக்கு எடுத்துன்னு வர வேலை தான். வேண்டாம். சரக்கு விற்கிறவரா நானு? அப்படின்னா என்னை பார்த்தவருக்கு அப்படி தெரிகிறதா? நீ தானே சொன்ன. நான் அப்படி சொல்லவில்லையே. யாசார் வந்தாரே யுதகரே யாசார் வந்தாரே பரிமளகந்திக்கும் பிறந்த யார் வியாச பகவான் என்று சொல்வார்கள். இப்ப தெரிந்து கொண்டனையா? அவங்ககிட்ட கேட்டு நீ படிச்சுட்டு இருக்கிற இல்ல எதுல எது வெத்து வரேன்னு தெரியல. அதான் கேட்கிறேன் அவன. எதேதி? ஆமா துறவரி ஞானின்னு சொன்னியே. டேய் துறவர ஞானி முட்டம் திறந்தவர். ஆமா முட்டை துண்ட முடியுது. டேய் 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 இப்படி அப்படி சாமியார்லாம் வந்து முட்டை துண்டுவதா? என்ன முட்டை விலை ஏறி போச்சு. 3 ரூபாய் 3 ரூபாய் இந்த முட்டை இப்ப 8 ரூபாய் போச்சு. என்ன விலை விக்குது? டேய் முட்டை தின்பது நீங்கள் ஏண்டா இப்படி சொல்றீங்க? சரி சரி உனக்கு முட்டை துண்ட முடியும் நீ. முட்டம் திறந்த முடிவர் எதை வருத்து வர? கமண்டாங்கள் சிவனையே குறித்து மகத்தான தவத்தை செய்து கொண்டு வர்றோம்பா. பரவாயில்ல. கரத்துல வந்து கமண்டா ஜலம். ஆமா பெருமையா இருக்கீங்க. எதை வெறுத்து வரீங்க? மேதினில் வாழ்வை வெறுத்தோ தமிழ் கலைகளை இந்த பூலோகத்திற்கு வருகின்றேன். சரிங்க ஐயா. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே யார் எம்மை தேடி வந்தாலும் தடையின்றி வழிவிட்டு அழைத்துக் கொண்டு வர்றியா? அவர் அந்த சொன்ன பிரகாரம் வியாச பகவான் வந்திருக்கார். அப்படியா? எப்பேற்பட்ட மகான். உலகத்துல 4 வேதம் தான். அந்த 4 வேதத்துல அழகிரிம ஒரு வேதத்தை கொல்லிவிட்டான். அதனோட வேதத்தை கொஞ்சம் மிச்சம் மீதி இருந்துட்டான். அது மொத்தம் தான் உலகம் இன்னைக்கு அழிஞ்சு போட்டுருக்கோம். அதனோட அக்குறும்பு வேதம் சோமம் கொல்லிவிட்டான். அதுக்குள்ள போய் எங்க தெய்வம் இது இல்ல எம்பெருமான் பச்சாவதாரத்தை கொஞ்சம் காப்பாத்திட்டாரு. கொஞ்சோண்டு தான் 5 வேதம் சொல்லிட்டு 5ஆம் வேதம் என்று சொல்லும்படியான மகாபாரத காவியத்தை ஏற்றிய புண்ணியவாண்டா அவரு. அப்படிங்கிறாங்க. அவரை போய் நம்ம மரியாதை ஐயா சுவாமி ஐயா போத்தி பொட்டடி போத்தி 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 பொன்னடி போத்தி போத்தி
அந்த திருவடிகளுக்கு அநேக கோடி வந்தனம் புரிகிறது. வாரி அப்பா வாரி 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 உரியே வாரி அப்பா வாரி 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 உரியே இந்த ஆயி சொல்வரையே நதிய தம்பத்துடைய இந்த ஆயி சொல்வரையே நதிய தம்பத்துடைய வாரி அப்பா வாரி 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 உரியே அருளினாலே சுக சேமத்தோடு வந்திருக்க வேண்டும் அப்பா. நல்லது சுவாமி நல்லது. அப்படி இருந்தாலும் உன்னை பார்த்தால் ஒரு முகவாட்டத்தோடு தோன்றுகிறதே, என்னப்பா மனக்கவலை உனக்கு? என்ன மனக்கவலையா? ஐயா ஐயா முனிவர்களே கிருடிகளே முனிவர்களே ஐயா ஐயா முனிவர்களே தபசிகளே முனிவர்களே கிருடிகளே எதுடான் சொல்வியே ஏய் மாலவன், ஆ, பார்த்தறையா? என்னங்க? உன் முகத்தை பார்த்தால் மனவருத்தத்தோடு இருக்கிறாயே, ஆமா என்னவென்று கேட்கின்றேன். என்னை பெருமைப்படுத்தி பேசுகிறாரே தவிர அவர் உள்ளத்திலே என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லவில்லையே. அது என்னன்னு கேட்டு பாரு. அப்ப சுவாமி என்னை உயர்த்தி பேசுகிறாயே, ஆமா. உன் மனதில் இருக்கக்கூடிய மன வருத்தத்தின் கருத்து என்ன? என்னவா யகியத்தில் உதித்தே யகியத்தில் உதித்தே என் மகள் பாஞ்சாலி யகியத்தில் உதித்தே என் மகள் பாஞ்சாலி அவள் என்னப்படி முடிய என்னப்படி விஜயன் என்று இங்கு உய்வாரோ ஐயா டேய், ஆ, இப்ப அவர் கூறின வார்த்தையை கேட்டாயா? என்னங்க? என்ன கூறினார்? என்னங்க? எகியத்தில் உதித்த என் மகள் பாஞ்சாலி என்னப்படி முடிக்க
விஜயன் வருவானோ என்கிறாரு. அப்படின்னா இவருடைய மகளுக்கும் விஜயனுக்கு என்ன உறவு இருக்கும் தெரியுமா உனக்கு? மன்னா இப்போது கூறினாயே ஒரு வார்த்தை, அப்படி உன் மகளுக்கும் அந்த விஜயனுக்கு என்னப்பா உறவு இருக்கு? ஆதியிலே சபதம் வச்ச சுவாமி. ஆதியிலே என்ன சபதம் செய்தானே? அந்த அர்ஜுனனுக்கு ஒரு பெண்ணை பெற்றெடுத்து அண்ணவன் தான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் என் மனக்கருத்து. விருது சபதம் எடுத்திருக்கிறேன். அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிறியா? ஆமா, அவர்கள் அதாவது சபதத்தை செய்தால் அன்னவரை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாண்டவாளுக்கு என்ன ஆயிடுச்சு, எங்க இருக்காங்க, என்ன ஆனதா ஐயா? அந்த அத்தினாபுரமான அரவக்கோடி ஓட்டையிலே அரக்கு வீட்டினில் ஐவர் அடியோடு மாண்டாராமியே. அவர்களோ சந்திரகுலத்தை சேர்ந்தவர்கள். அப்படி சந்திரகுலத்திலே பிறந்தவர்களுக்கும் இவருக்கு என்ன உறவு இருக்கு? என்ன படுத்துங்க தெரியாத மன்னா? குல சந்திரகுலம் தான் 4 ஜாதி. பிராமணா, சத்யா, வைஷ்யா, சூத்ரா. இது 4 ஜாதி 4 நாளா பிரிக்கணும் தெரியுமா? எப்படி? நாமதாரியா 4 பேர் இருக்கிறான். பாதை வச்சு போடுற ஆள் ஒரு ஆள். வெறும் அது வடகலை தென்கலை. திருச்சனம் ஒண்ணு மாதிரி திருச்சனம் போறவர் இருக்காங்க பிராமணர்ல. ஆமா, என்ன சந்தன பிள்ளை வச்சு வைக்கிறவங்க. அதே சத்தியர்ல 4 விதங்கிறாங்க இருக்கிறாங்க. வைணவர்ல 4 பேர் இருக்கிறாங்க. சூசரதாரில் 4 பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி குலம் சந்திர குலமா இருந்தாலும் அவங்களும் சத்திரியன் தான், நானும் சத்திரியன் தான். சரி, ஆகையால் ஏன் எதனால சொல்றேன்? முன்பொரு காலத்திலே ராஜர்கள் நிறைந்த சபையிலே அந்த துரோணன் என்னை அவமானம் செய்தான் ஐயா. அன்னவனை கொல்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பேன் என்று விருது கூறினேன். சபதம். அந்த துரோணனை கொன்னுடுவேன். என் பிள்ளை இருக்கிறான். அப்படி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பதாக சபதம் செய்தார். ஆமாமா, பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆமாமா. பிறகு என்னது துஸ்தத்தி மன்னன். சரி, அந்த அர்ஜுனனுக்கு ஒரு பெண்ணை பெற்றெடுத்து கொடுப்பேன் என்று விருது கூறினேனே. ஒரு வேளை அரக்கு மாளிகையிலே அந்த பாண்டவர்கள் மாண்டாரானால் அந்த சொன்ன சொல் பொய்யாகிவிடுமே சுவாமி. அதை எண்ணிதான் மன சஞ்சலப்படுகின்றது ஐயா. பாண்டவர்கள் இறந்து விட்டார்கள் என்ற உலக வதந்தியை கேட்டு நீ மனவருத்தப்பட்டு இப்படி குழம்பிக் கொண்டிருக்கிறார். ஆமா, பாண்டவர்கள் இறக்க மாட்டார்கள், இறந்திருக்க மாட்டார்கள். உலகம் ஒரு பக்கம் சொல்லுது. ஆமா, ஒரு திசை மாண்டார்கள் என்று, ஒரு திசை மாண்டிருக்க மாட்டார்கள் என்று. பல பக்கம் போனா செத்து கூடாங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் போனா உயிரோடு சொல்றாங்க, இருப்பதாக சொல்கிறார்கள். ஆமா, ஏன் பாண்டவர்களுக்கு கண்ணபிரான் அருள் இருக்கும் வரை மண்ணையும் விண்ணையும் 2 அடியாய் அளந்த நாதன் அந்த கண்ணன் இருக்கும் வரையிலும் பாண்டவாளுக்கு எந்த இடரும் நேர்ந்திருக்காது. பாண்டவாள் உயிரோடு இருப்பார்கள் நிச்சயம். அப்ப அவளை நான் பார்க்கணும்னா நான் என்ன செய்யணும் சுவாமி? நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? பாண்டவாள் உன்னை பார்த்து உன் மகளை மனம் செய்ய வேண்டுமே. எவிவார்கிரி பருவதமலைக்கு சென்று, இமாச்சல பருவதம் சென்று எகிவினால் செய்த ஒரு வில்லை கொண்டு வந்து, மூதாதிகள் ஆண்டு எகிவினால் செய்யப்பட்ட ஒரு வில் இருக்கிறது. அந்த வில்லை கொண்டு வந்து சுயவர வேள்வி ஒன்று ஏற்படுத்தி, சுயவர வேள்வி உன்னாட்டை தவிர 55 நாட்டு அரசர்களுக்கும் லிகிதத்தை எடுத்து
என் மகளுக்கு திருமணம் யார் இந்த வில்லை வளர்க்கிறார்களோ அவனுக்கு என் மகளை மாலை சுடுவேன் என்று சொல்லி லிகிதம் அனுப்பினால் அனைத்து நாட்டு அரசர்கள் வருவார்கள். அதோடு பாண்டவர்களும் வருவார்கள். உன் மகளை அர்ஜுனன் வில் வளைத்து மாலை சூடுவார். மனதிலே சஞ்சலம் கொள்ளாது. நான் சொன்னதை செய்தாயானால் வெற்றிகரமாக திருமணம் முடியும். நல்லது சுவாமி. ஆகட்டும். நல்லது. சென்று வரட்டுமா? திருமணம் நடத்திட்டு தான் போனோம். இருக்கட்டும். ஒரு பரமாறு. அந்த இருக்கிறேன். அதாவது ராமாயணத்துக்கு மகாபாரதத்துக்கு எவ்வளவு துணை வந்துங்குது இப்ப. அங்கேயும் வில்லில் தான் ஆரம்பிக்குது கல்யாணம். ஆமா, ராமாயணத்திலயும். ஆமாங்க. இங்க அது மகாபாரதத்து திராவிட யுகத்துல வில்லில் தான் ஆரம்பிக்குது. அங்கே பெண்ணால் தான் விவகாரம் முடியுது, இங்கே பெண்ணால் தான் விவகாரம் முடியுது. எவ்வளவு ஞானமா காவியத்தை எழுதிக்கிறாங்க இப்ப. ஆமாங்க. அங்கே வில்லு, ஆமா, இங்கே வில்லு. அங்க சொல்லு, இங்க வில்லு. ஆமாங்க. ஆனா வில்லு எடுத்துட்டு வரணும். ஒண்ணு, அந்த மன்னர்கள் இருக்காங்க நம்ம நாட்டுல இருக்கிறாங்க, துண்டு சும்மாவே இருந்தோம். ஆமா, அதை போய் இட்டுன்னு வராங்க. மெட்ராஸ் வெங்காய ரவுடி. மட்ராஸ் வெங்காய ரவுடி. நான் யாரு தெரியுமா? யாரு? சைதா பேட்டை ரவுடி. சைதா பேட்டை. நான் யாரு தெரியுமா? ஏடா மல்லன்னு அவனை கூட்டான். ரவுடி இல்ல. கோயம்பேட்ல வெங்காய தோல் தூக்கி போடுறது ரவுடி. வெங்காய தோல் என்னப்பா? மல்லன்னு நான் தானே கூட்டான். உங்க சாமாத்தி என்னன்னு கேட்கலாம் வந்தா உங்களுக்குள்ளே நீ அதாவது சாமர்த்தியம் கேக்குறியா? எங்க சாமர்த்தியம் சொல்லுப்பா. அந்த சொத்து கதிமே நான் கூட வைக்கிறேன். அந்த சொத்து கதிமே நான் கூட வைக்கிறேன். அந்த சொத்து கதிமே நான் சொல்றேன். அந்த தோரா கூட வரப்போ. ஒரு வேலைக்கு அந்த சோறு சரிங்க குண்டா குழம்பு இருந்தா அதுவே போதும். 10 நாளைக்கு அது குறை இல்லாம நான் கணக்கு நாளைக்கு. அதுல யாருனா பாகம் வந்தாங்கன்னு வச்சுக்கோ. அதுல யாரா பாகம் கேட்டாங்கனா நான் என்ன பண்ணுவேன்? சத்திய ஓடிப்பேன், பானை ஓடிப்பேன். சத்திய ஓடிப்பேன், பானை ஓடிப்பேன். ஆக்கின சோத்து அடியோடு துருட்டு கம்முனு தூங்குவேன். ஐயோ நல்ல புண்ணியம் நீ. ஏய் இருவா. நீ என்ன சொன்னியா நீ? என்ன சொன்ன? சட்டி உடைப்பேன். அந்த பாகம் கொடுக்கலனா ஆமா சட்டி உடைப்பேன், பானை உடைப்பேன். சரி அப்புறம் அத துருட்டு ஆக்கணும் சோத்தை அடியோட சாப்பிடுவேன். அடியோட சாப்பிட்டு படுத்துக்குன்றீயா? இத பத்து தூங்குவேன். இன்னொரு சாமர்த்தியம். ஏய் இன்னொரு சாமர்த்தியம். சாமர்த்தியம் போய் ஏய் புள்ள தண்ணி தான் எப்படி ஓடுவீங்க? ஏய் புள்ள தண்ணி இருந்தா ஏமா ஏறு தண்ணி அடி போடி தட்டங்கடா. நான் அப்படி போக மாட்டேன். நான் சாமர்த்தியம் எப்படி தெரியுமா? ஏய் புள்ள தண்ணி இருந்துடா நான் ஏய் மேலே ஓடுவேன். டக்குனு அனாதம். ஏன் சாமர்த்தியம் தெரியுமா? ஊதாமதினா ஊட்டே கோல்தே ஊட்டு ஓடுவே. ஏப்பாயா ஊட்டே கோல்தே ஊரே ஓடுவே. கண்ணகாரே குடிப்பேன், கண்ணவாடி வலிப்பேன். கண்ணவாடி வலிப்பேன். கல்லையும் குடிப்பேன், கண்ணபடி பேசுவேன். கள்ளவடியும் குடிப்பேன், கள்ளபடி பேசுவேன். நீ அதுக்கு தான வந்துக்கற பண்ணி. ஏய் ஏ சாமர்த்தியம் தெரியுமா? ஊதாமதி. ஏ சாமர்த்தியம் சொல்லு. மணல்ல மூத்திர மஞ்சா நொற அடிக்கும். ஏய் பெரிய மச்சான் வந்து பாத்தியா? ஏய் இன்னொரு சாமர்த்தியம். சாமர்த்தியம் தெரியுமா? வால்ல மூத்திர மஞ்சள ஜல 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 சத்து. சாமர்த்தியம் தெரியுமா? இன்னொரு சாமர்த்தியம் தெரியுமா? சாராயம் குடிப்பேன், ஒக்கால இசிப்பேன். சாராயம் குடிப்பேன், ஒக்கால இசிப்பேன். சாராயம் குடிப்பேன், பொண்ணையும் இசிப்பேன். அட பாய்.
கொண்டாந்து போட்டுக்கிறான். சரி ஆமா எங்களா யாய் மொண்டை யாய் எங்களை கூடுதியா என்ன அவன் உங்களுக்கு ஜி பண்றா இல்ல சாமர்த்தியம் மாதிரி அவ சாமர்த்தியம் டேய் ஆமா எங்களை யார் அனுப்பி வச்சது ஆயப்பா ஆயப்பு வைக்கிற இது உங்களுக்கு ஆயப்பு யாய் எங்களை கூ போடுது டேய் ராஜா பாஞ்சால மகாராஜா உங்களை ஆயத்து வரதா உங்களுக்கு அப்படியா புறப்படு பயமுறுத்து போது உங்களை பார்த்தா எங்களை அழைத்த காரணம் என்ன காரணமா ஏன்னா இவங்க சாப்பாடு போட்டு வச்சுக்கிற வேலை இருக்குல்ல ஆமாமா இதுக்கு வேலை கொடுத்துட்டு தான் ஏன் கொடுத்துருக்கீங்க மன்னாரே வாரிரே நான் ஒரு சேதி சொல்லுவேன் கேளிரே மூதாதிகள் ஆண்டு எகிவினால் செய்யப்பட்ட வில் ஒன்று இருக்கும். பரிசுவம் ஒருவருக்கும் 16,000 பொருந்தாயே. பரிசுவம் ஒருவருக்கும் 16,000 பொருந்தாயே. அந்த இமாச்சல பர்வதம் சென்று அந்த எகிவினால் செய்யப்பட்ட வில்லு எடுத்துட்டு வந்துட்டா ஒவ்வொருவருக்கும் 16,000 பொண்ணு தருவேன். அப்படியா? பொன் 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 ஒரு ஆளுக்கும் 16,000 பொன். அப்புறம் பெண்ணுக்குன்னு கேட்டு போறீங்க? இல்ல பெண்ணுங்க கேட்டா கூட இவனதான் பார்த்து பயமாக்குது எனக்கு. பொன் பொன் போய் வரீங்களா? உலகம் இருப்பதோ 56. நம் நாட்டு விட்டுடு லிகுத எழுது 55 நாடு இருக்கிறது அல்லவா? நம்ம நாடு போக 55 நாடுங்க. ஆமா 55 நாட்டு அரசர்களும் கூடு. அதே மாதிரி லிகுத மாணவரே எர்சிம்போ பாண்டவர் எங்கனா இருந்தா அதை பார்த்துட்டு தான் வருவாங்க. என்ன சொல்றது? அதே சமயம் என் மகள் இருக்கிறார் புரோகர். பட்டாடை உடுத்தி மலை சூட்டி நகை பூட்டி அழகா இட்டுன்னு வாங்க. நான் படி பண்ணி சொல்லுங்க.
அப்பா ஐயோ புண்ணு வந்துதுடா புண்ணு புண்ணு இல்லனாதா சோக்கு போடா பொண்ணு பா சோக்கு போடா இருக்குது உள்ள புந்து கொடாயுது கொடாய்தா நமஸ்காரம் கசமால முச்சுல எல்லாம் போய் பெரிய வரன்றாலயா என்ன நீ ஆயமானா பெரிய வரன்னு சொன்னா என்ன அர்த்தம் அவரே போனாருன்னா ஆபரேஷன் பண்ணி வந்தாரு அவர் போய் என்ன போய் பெரிய வரன்றாளா ஏய் கூட கூடாதா கூட கூட தப்பா சேதியா சித்தப்பா நமஸ்காரம் நான் செத்தப்பா அது வேணாமா அது வேணாம் அண்ணா வந்தனம் ஐயோ அண்ணாவா அண்ணான்னு கூட்ட அரப்பேச்சாச்சு அண்ணான்னு கூப்பிடலாமடா கூட கூடாது தாத்தியா தம்பி கூட்ட அது அச்சிக்கும் அதனால ஏதா டேய் ஏடா காது மட்ட ஏய் ஏண்டியா யாரு போய் வாடா போறான் ஏயா ஆமா பெரியவர் கூட்டா தவறுங்க என்ன போய் வாடா போறான்டியா சித்தவார் கூட்டா தவறுங்க இப்ப எந்த பேச்சா உந்து பேச்சா என்னது வைத்திரி கசமாலா அப்படி தெரியவே சொல்லியா உண்டு பேசு எந்த பேசணும் தான் நினைப்பாங்க வைத்தியா வயது ஏன் வைத்தியனா தெரியுமா சரி ஓதுனா நாய்க்கு துண்ணு டோ நாய் பி துண்ணா 41 41 வயது ஆமா என் வயதுடா தெரியுமா வயதுடா? 21 வயது பரவாயில்ல எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாடியா உன்ன ஆமா இந்த மூஞ்சி என்னடா ஏயா சரி அவர் விட்டுற என்ன பண்ணீங்க தொடர்பு கட்டாரியா ஏடா? இல்ல எப்படிடா எட்டு டேய் உனக்கு எப்படிடா எட்டு டேய் என் இடுப்பால கூட இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறீங்க இல்ல அவர் தான் பண்ணி மாட்டேன்ற என்ன பண்ணிக்கன்றேன் ஜோடி 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 நீயோ நானும் ஜோடி நாரா நாரா பாத்து உனக்கே கண்டா சும்மா தாலியா ஏய் ஜோடி 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 நீயோ நானும் ஜோடி நாரா நாரா பாத்து உனக்கே கண்டா சும்மா தாலியா ஏய் நீயோ நானும் ஜோடி போட்டா பிரமாதமா இருக்கும் நான் சொல்றேன் நீ நான் ஜோடி போட்டா ஆனா உனக்கு சரி வராதுன்றியா ரொம்ப கன்றாவியா இருக்கியா ஐயோ யார் யார் ஜோடி போறா தெரியுமா யார் யார் ஜோடி அந்த போறாங்க? படி அலக்க பரமாஜீவ பார்வதி போட்டான் ஜோடி 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 நீயோ நானும் ஜோடி நாரா நாரா பாத்து உனக்கே வந்தாச்சுமா தாயே படி அலக்கக்கூடிய பரமசிவ கடவுளுக்குறாரு படையலக்க கூடிய கடவுள் பரமசிவ கடவுள் அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி யார் யாரு பார்வதி ஒண்ணு கங்காஜெய் ஒண்ணு இருவர்னா அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கும்போது நீ என்ன வச்சுக்கிற என்னடி தப்பு அப்ப கடவுள் மட்டும் தான் ஜோடி போடுறாங்களா வேற யாருன்னா போடுறாங்க பள்ளி கொடுத்துல வாத்தியார் கூட டீச்சரும் போடுறான் ஜோடி 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 நீயோ நானும் ஜோடி நாரா நாரா பாத்து உனக்கே பள்ளி கொடுத்துல வாத்தியார் கூட டீச்சர் ஜோடி யோ போடுறான் யோ ஆசா நன்றா குருவுக்கு சமம் ஆமா. அவங்க எப்படியா ஜோடி போடுறாங்க என்ன பண்றது ஒரு கிராமத்துலயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது இருக்கின்றது அது போல வந்து ஒரு வாத்தியார் போட்டா ஒரு டீச்சர் போடுறாங்க அது எந்த நேரத்துல எப்படி போடுறாங்க என்ன பண்றது 11 மணிக்கு எல்லாம் பசங்க மூத்திரம் போய் போட்டா ஆமா. அனத்துக்கு வாத்தியார் டீச்சர் வந்து தகவல் பண்ணி பேசிக்கிறாங்க ஆ, ஆ. 12:40க்கு சாப்பாடு பல்லு அடிக்கிறாங்க ஆமா அப்போ என்ன பண்றாங்க வாத்தியார் டீச்சரா உள்ள சாப்பிட போது அங்க உள்ள போயிடுறாங்க சாப்பிட்டுக்கு போடுறாங்க அந்த பசங்க வந்து இந்த ஜன்னலை எட்டி பாக்குதா ஆகுது அதை பார்த்துட்டு பிஞ்சிலே முத்தி போகுதுங்க இப்ப பசங்களாம் இந்த பசங்களாம் ஆமா அது முத்துது அது அதனால வாத்தியார் கூட டீச்சர் ஜோடி போறாங்க அப்படியா கட்டடம் கட்டம் கொஞ்சம் யாருக்கு கூட திட்டம் போறாங்க கட்டடம் கட்டம் கொஞ்சம் யாருக்கு கூட திட்டம் போறான் ஜோடி 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 நீயா நானும் ஜோடி ஆரோ ஆரோ பாத்து உனக்கே கட்டணம் கட்டக்கூடிய கொந்துகார் மேய்ச்சிருக்கிறாங்க பாரு கொத்துக்கார மேஸ்திரி இருக்காங்க அவங்க பண்றாங்க அமலுக்கு என்ன தெரியுமா என்ன பண்றாங்க அங்க வந்து வீட்டுக்கார வந்து 10 லட்ச ரூபாய் 20 லட்சம் குத்து கஷ்டப்பட்டு வீடு கட்டுறாங்க ஆமா அவங்களே சாந்தி மோதம் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த போற மேசிங்க செவுரு எப்படின்னா வயிறு எப்ப விட்டு வந்துறாங்க சித்தால் வேலை அது எப்படியா என்ன பண்ணுறது அதை போல அவங்க செய்யறாங்க சரி அப்படி இருந்தாலும் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் 2 கேள்வி கேட்பேன் என்ன கேள்வி கேட்க போறா அந்த கேள்விக்கு தகுந்த பதில் சொன்னா இப்பவே கல்யாணம் சரி ஆட்டம் கேக்கட்டா ஒன்னுக்கு 4 மாறி ஒன்னுக்கு 2 மாறி ஒன்னுக்கு மாறே ஏ பத்தி மாமா ஒன்னுக்கு மாறே ஒன்னுக்கு 4 மாறி ஒன்னுக்கு 2 மாறி ஒன்னுக்கு மாறியா இல்ல அடாப்பாயா அப்பேற்பட்ட ஜீவராசி என்னன்னு சொல்லிடு என்னது அப்ப மாறி இல்லாத மாதிரி யாரு அது ஜீவராஜா இல்ல காக்காவா டேய் இவன் காக்கா மாறி இல்ல பாத்துக்கியா வந்தயா மாட்டுக்கு 4 மாறி மாட்டுக்கு 4 மாறி மாட்டுக்கு 2 மாறி மாட்டுக்கு மாறே இல்ல அடி
4 காம்புகள் 4 மாறு. ஆமா. ஆட்டுக்கு 2 மாறு. கோழிக்கு மாறு இல்ல. ஆமா. ஆமா. சரி, இன்னொரு கேள்வி. என்னது? ஒண்ணுத்துக்கு பெரிய தொண்டி, ஒண்ணுத்துக்கு சின்ன தொண்டி, ஒண்ணுத்துக்கு தொண்டியே இல்ல. ஏ பத்திய மாமா, அவரைய சொல்லுவே மாமா. ஒண்ணுக்கு சின்ன தொண்டி, ஒண்ணுக்கு தொண்டியே கிடையாது. அப்பேற்பட்ட பொருள் நான் சொல்லு. அப்படியா? ஆமா. கோணிச்சிக்கு பெரிய தொண்டி, கோணிச்சிக்கு பெரிய தொண்டி, குஞ்சகிரி ஊசி சின்ன தொண்டி, குண்டுச்சிக்கு தொண்டியே இல்ல. அடி தகவ தங்க குண்டுச்சிக்கு தொண்டியே கோணிச்சிக்கு பெரிய தொண்டி, கோணிச்சிக்கு பெரிய தொண்டி, குஞ்சகிரி சின்ன தொண்டி, சின்ன தொண்டி, குண்டுச்சி தொண்டி இல்லடி. இல்ல மாமா. போலாமா? எங்க? என் மச்சான் அப்படிதான். எங்க? அங்க சந்திருக்கு தானா? சரி, அப்படி இருந்தாலும் மொட்டை மாடி மேல உன் கதையை விடு மாமா. அப்படி இருந்தாலும் யார் தெரியுமா? இதுவோ பாஞ்சால நாடு. பாஞ்சால நாட்டை ஆளக்கூடிய மன்னர் பாஞ்சால மன்னர். அவருடைய மகள் இருக்கின்றாரே திரௌபதி அம்மா, அவருக்கு தோழி பெண். என் பெயரோ சுந்தரவல்லி. அனுதினம் சென்று அம்மாவை காணுவதற்கு புறப்பட்டு போகலாம்.
வணக்கம் மாமா. ஆச்சா பரவாயில்லை வந்தவனே மாமா 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 வேண்டிய நம்மளுக்கு அப்படியே ஜில்லுன்னு இருக்குது. அப்படியா அப்படியே ஜில்லுன்னு அப்பாய்யோ அப்படியே நாடி நேரம்லாம் அப்படியே இழுக்குது. அடியேன் மானே உன்மேல் மையரானே கண்ணை மூடி அவளை கட்டி பிடிக்கலான்னு போனா கிடைக்கலையா ஏடியா என்னது இங்க இருந்து அங்க போனியா யோ என்ன பார்த்து உனக்கு எப்படியா இருக்கு? ரொம்ப இருக்கு ஆசையா இருக்கு ஆசையா எப்படி அடிச்சாக மல்லா உண்டே நாங்க குடியடியே மல்லா உண்டே நாங்க குடியடியே அது மல்லா உண்டே உன் மனசு படை படை நடிக்குதா? எனக்கு கிளம்பி கிளம்பி நிக்குது எது கிளம்பி கிளம்பி ஆசையா ஆசையா? ஆமா. வேற எப்படி? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் யோ தோட்ட போட்ட பிஞ்சிக்கும். சரி அவரை வேணா என்ன பண்ணிக்க? யோ ஏன்னா எனக்கு வயசுலாம் இல்ல, உங்களுக்கு உன்னை கல்யாணம் பண்ணியுமா? அவளும் பண்ணி மாட்டேன்டா, நீயும் பண்ணி மாட்டேன். அப்ப யார் தான் யோ பண்ணி? உன்னை கல்யாணம் பண்ணி நானா பண்றது? ஐயோ நானா பண்ணுமா? ஆள் தான் அப்படி. ஆள எப்படி? என் வேலையை பார்த்தனா ஏய் ஐயோ அவர் ஆயத்தை மட்டும் யாரும் பாக்குறீங்க பாருப்பா உன் வேலைடா. என் வேலை சொல்றான். என்ன வேலை? ஹாஸ்பிட்டல்ல சேருவேன். ஹாஸ்பிடல். அந்த வேலையான போறேப்பா எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி முடியா உன் வயசு என்ன, என் வயசு என்னையா? அது அதெல்லாம் வேணான்றியா வாடா. என்ன பார்த்த விட உனக்கு ஆசை வந்துருச்சு. ஆமா, ஆமா. கல்யாணம் பண்ணிக்க போற. ஆமா. ஆகையினால ஏன் கணவராக போற? மரியாதை தானையா? மரியாதை வா போலாம் ஆமா உட்காரு. எங்க உட்காந்துடா இது மேல உட்காரு. என்ன மரியாதை போறீங்க உட்காருக்கியா? கால்மா கால போறியா? சரி ஆட்டம் மீசா முருகி. ஐயோ புரியுதா? வேண்டா கழித உனக்கான மமதை. உனக்கே வயசாயிடுச்சு, முடி நச்சு போச்சு, மீசை நச்சு போச்சு, என்ன கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போற? அவர்தான் வயசாகி போச்சு, எனக்கு வயசாகல. வயசாகலையா? அது என்ன பண்ண போற? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் எவ்வளவு பார்த்து ஆளுங்க என்ன போய் கைதுக்குது நீங்க நீ யாரு? இறங்கன்னா உன சனாரி எடுத்து போடுவாங்க. சனாரி எடுத்து புடியா? யோ நீ யாரு? இல்ல யாரு? யாரா நீ? நான் உங்க அம்மாவோட பிறந்தவன். நாய் மாமா. அம்மாவோட பிறந்தவா? உங்க அம்மாவோட பிறந்தவங்க தாய் மாமான்னு சொல்றீங்க. ஆமா. நாய் மாமான்னு சொல்றீங்க. என்ன போய் வேணாம் இல்லாதா? யோ வீண் வார்த்தை வேண்டாம். நான் யார் என்று தெரியாம நீ வாய் வார்த்தை அடிக்கிறார். ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாகவும் தமக்கியாகவும் தங்கையாக நினைக்க வேண்டும். ஐயோ அதை விட்டுட்டு தாரமாக நினைக்க கூடாது. சரி விடுமாயமா. அப்படி இருந்தாலும் இந்த நாட்டை ஆளக்கூடிய யார்? பாஞ்சால மன்னர். அவருடைய மகள் திரௌபதி அம்மாங்கறாங்க, இளவரசி அம்மா. ஆமா, அந்த அம்மனுக்கு நான் தோழி பெண்ணாக வருகிறேன். தோழி பெண்ணா? ஆமாயா. தோழி பெண்ணு வந்து என்ன வந்து கைதுக்கு கேக்குறாங்க. யோ சரி, என் பேரு கேட்டியா? உன் பேர் என்னடியா? என் பேர் சொல்லட்டுமா? என்ன பேரா? சொல்லட்டுமா? சொல்றியம்மா? சண்பகவல்லி. அப்ப காக்காவல்லியா? யோ சண்பகவல்லியா? சண்பகவல்லியா காக்காவல்லியா? எனக்கு இன்னொரு பேர் வைக்கறாங்க, பதிலா நட்சத்திர பேர் போட்டுருங்க. யோ எனக்கு இன்னொரு பேர் இருக்கியா? என்ன பேரா? சொல்லட்டுமா? சக்கரை. இதாங்க பத்தி பாக்குதியாப்பா. எப்படியா? யோ தினந்தோறும் அம்மா கண்ணோட புறப்பட்டு போகலாம்.
உன்னை வந்து கல்யாணம் பண்ணி வந்து உன்னை பார்த்த உடனே எப்படியா எனக்கு நாடி நரம்பெல்லாம் அப்படியே ஜிவுன்னு இசிக்குது. அப்படியே ஜிவுன்னு இசிக்குது. அது அத்தனை போட்டு சொல்றா நீ. ஏடா எந்த ஆளே குள்ளா அங்க வேட்ட போகுது. உன்னை பார்த்த உடனே எனக்கு காதல் முகம் வந்து விட்டது. ஆமா என்ன பார்த்தவா? ஆகட்டும். என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா? உன்னையா? ஆளே மதுன்றாங்க. உன்னை எப்படியா கல்யாணம் பண்ணிச்சு? முதல்ல வந்தா அவளும் போயிட்டா. ரெண்டாவது வச்சு வந்தா என் மூக்க நக்கன போய் அடான்ட்டு போட்டா. மூணாவது நீ வந்துக்கிற. நீ கல்யாணம் பண்ணி மாட்டா அப்ப யாரு பண்ணிக்கோ? உன்னை பண்ணிக்கணுமா? சரி உட்கார். மாமா மாமா போட்டியா? போட்டேன். மாமா சூடு சொன்ன கட்ட மாமா உன் தம்பி யாருயா? ஆமா நீ கூட ஆகிட்டே உன் தம்பி கூட கொள்ள மகளா? போதே விஷப்பால் குடிச்சான். விஷப்பாலா? அது அப்படிதான். அப்படி இருந்தாலும் இருந்தாடு திருப்பதியாச்சும் அழக்கூடிய ஆஞ்சால மன்னர் அவங்க மகளுக்கு தோய் பெண்ணா இருக்கு. திரௌபதி மகள் தோய் பெண்ணா? ஆமா. உன் பேர் நடியா? என் பேர் செம்பதவல்லி. எல்லாம் சரிதான் வலிக்கு ஏன் வெலிக்கு என்ன வெலிக்கியா? சரி போ, அம்மா வரணுமா?